செல்வி இப்படிதாக்கா என்னை காப்பாத்திருவேன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதுக்கா. பாவம் அவங்க என்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள நல்லா பாத்துக்கங்க. எனக்காக அவங்கள நல்லா பாத்துக்கங்க. ஒன்னும் ஆகாதுடா. இது பாரு, செல்வியோட மனசுக்கு அவ தாலிக்கு ஒன்னும் ஆகாது. அவ நிச்சயமா உனக்கு காப்பாத்திதான் போறா. இன்னைக்கு தான் என் கேஸ்ல மேல்முறையீடு பண்றதுக்கு கடைசி நாள். எந்த வக்கீலும் உதவ முன் வரலன்னு சொன்னாங்க. ஆனாலும் நான் செல்வியை நம்புறேன். நிச்சயம் அவங்க எனக்காக, என்னை காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரையே விடுறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா நான் அவங்க உயிரை எடுக்க விரும்பல. என்னை காப்பாத்த முயற்சியில அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இன்னைக்கு செல்வி கோர்ட்டுக்கு போயிருக்கா. உனக்காக மேல்முறையீடு பண்றதுக்காக தான்டா போயிருக்கா. அக்கா என்னக்கா சொல்ற? மேல்முறையீடு பண்றதுக்கு வக்கீல் யாராவது வேணுமே. அதான் யாரும் இல்லன்னு மாமாவும் அண்ணன் சொன்னாங்க. மாப்பிள்ள, இப்ப வக்கீல் கிடைச்சிட்டாங்க. ருத்ரான்னு ஒரு வக்கீல் உங்க கேஸ நடத்துறேன்னு அவங்களே விருப்பப்பட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அப்ளை பண்ணிருப்பாங்க. உண்மையாவா? ஆமாண்ணே அண்ணி, அதுக்குதான் போயிருக்காங்க. ஆமாண்ட வேலு, உன்னை காப்பாத்தி கொடுன்னு செல்வி கோயில போய் வேண்டிக்கு போன இடத்துலதான் அந்த வக்கீல அவ சந்திச்சிருக்கா. எனக்கு என்னமோ நல்லது நடக்கும்னு தோணுதுடா. டேய், நிச்சயமா நீ நிரபராதின்னு விடுதலை ஆயிடுவேடா. உனக்காக அந்த புள்ள விரதம் எடுத்து உன்னை காப்பாத்திட்டுன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காடா. என்னக்கா சொல்ற? செல்வி வேண்டுதல் பண்றாங்களா? ஆமா மாப்பிள்ள, ஆடி மாசம் அம்மனுக்கு விரதம் இருந்து தாலி வரம் தானு காலையிலேயே விரதம் இருந்து வேண்டிக்கிட்டு போனா வேண்டுதலை எந்த தடையும் இல்லாம நிறைவேற்றிட்டா. நிச்சயம் உங்களுக்கு விடுதலை கிடைச்சிரும். இப்ப வர நான் நம்பிக்கையோட இருக்கிறதுக்கு ஒரே காரணம் செல்விதான். அவங்களோட நான் நிறைய நாள் வாழணும். அதுக்குத்தான் நான் உயிரை பிடிச்சிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா நடக்கும்டா, கண்டிப்பா நடக்கும். ஆமாண்டா, நிச்சயமா செல்வியோட தாலி கயிறு உன்னோட தூக்கு கயிறு அறுத்துடும்டா. நீ நம்பிக்கையோட இரு. கண்டிப்பா நீ வெளியில வந்துருவ. சீக்கிரம் வாப்பா, டைம் ஆகுது. சரிக்கா. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. நான் நிச்சயமா விடுதலை ஆயிடுவேன். மனசு விட்டுறாதடா. சீக்கிரம் வாப்பா, டைம் ஆகுது. சரியா? சரி சரி. வேலு, ஒன்று தைரியமா இருடா. நாங்கெல்லாம் வெளியில இருக்கோம். சரி. அண்ணே வரோண்ணே. அந்த கடவுளை பார்த்து ருத்ராவை அழைச்சிட்டு வந்திருக்காரு. மத்த வக்கீல் மாதிரி பயப்படாம இந்த கேஸ் அவங்க எடுத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு. ஆமா மாமா, நான் கூட நேரில் பார்த்தப்ப இந்த கேஸை எப்படி எடுத்து நடத்துவாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ருத்ரா ரொம்ப தைரியமான வக்கீல்னு. சும்மா சொல்லக்கூடாது. செல்வி, உன்னோட வேண்டுதலை அந்த அம்மன் நிறைவேற்றி கொடுத்துருக்கு. இன்னும் அதெல்லாம் முழுசா நிறைவேறல மாமா. கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணி வேலுவை நிரபராதின்னு விடுதலை பண்றப்பதான் எனக்கு நிம்மதியே. செல்வி, நிச்சயம் அது நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. நடக்கணும்பா. அதை நிறைவேற்றலனா நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. செல்வி, உன் நம்பிக்கை நிச்சயம் வேலுவை காப்பாத்தும். நீ தைரியமா இரு. இன்னைக்கு அப்பீல் பண்ணாலே பாதி வேலை முடிஞ்சிடும். உண்மைதான் மாமா. ஆனா அப்பீல் பண்ற வர வேற ஏதாவது நடந்துருமோன்னு மனசு கடந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு.